இதுக்கத்தையே கொஞ்சம் தான் அதையும் வச்சு தலையை துண்டு போட்டு போனா அடுத்த சோத்தை நடக்கும் கொள்ளையா 10 பேர் கொண்டு போயிருக்கலாம். அந்த 10 பேர்ல யாரா ஒத்தா அந்த பேர் இல்ல வேற என்ன பேர் கூடுமா அதே கனகா இப்பதான் கணக்கு பண்ண போயிருக்கிறான். யாரடா யார் யாரு என்னைக்கு தெரிய போறாங்க. அந்த கணக்கா அந்த கணக்கு பண்ண போய் 100 நாள் வேலை கணக்கு மாதிரி அதே முத்து சொல்லட்டும். நேரங்கள் ஆகி கொண்டு இருக்கிறது. அம்மா அதுதான் கேக்குறேன். யாரும் போயிட்டு என்ன பண்ணுது மழை வந்துட்டு அதான் வந்து அந்த வருட பகவான் போறான் பாரு. இந்த ஆட்டை வச்சு தெரியாது. அந்த வருட பகவான் மூத்திரம் வர்றேன். வருட பகவானுடைய கடைக்கல் பார்வை பூமி மீது பட்டால் இங்கே பூமி செழிக்கும். மழை செலவாக கொட்டும் மழை கொட்டும். அப்படி மழை பெய்தால்தான் இந்த பூமிக்கு என்பது பச்சை பசையில் என்று இருக்கும், வளமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அதனால ஏழு போய் சூத்திரை கூட தண்ணி தாண்டி போயிருக்கா. இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், ஊருக்கு மழை வராது. குடிச்சே போடுவான். ஆமாண்ணா, ஏன்னா கள்ள புருஷன் வாங்கன்னு நினைக்கிற பத்தியா ஒன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தா போதும். அக்கா தங்கச்சி ஆமா அவங்க அக்கா தங்கச்சி அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்துக்கிறீங்க.
நீ இருந்தா எப்படி ஊர் நல்லா இருக்கும்? 5 ரூபாய் ஐஸுக்காக போனா என் தங்கச்சி அவ சொல்றதுல நீ கேட்கலாமா? நீ 10 ரூபாய் ஐஸ் முன்னாடி நிக்கிறியோ? 10 ரூபாய்க்கு வீதியில 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குடா எப்படி ரூபாய் விட்டுக்கிறா? 10 ரூபாய்க்கு சம்பந்தா 10 ரூபாய்க்கு சம்பந்தா 10 ரூபாய்க்கு சம்பந்தா உங்களுக்கு 10 ரூபாய்க்கு சப்போட்டா சப்போட்டா ஏன் பொண்டாட்டியே போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறா. உன் பொண்டாட்டி இருக்கிறப்ப ஏமா அந்த செஞ்சு தூங்கிட்ட செஞ்சு தூங்கிட்டா உன் பொண்டாட்டி என்னன்றா? 5 ரூபாய்க்கு குஞ்சு மரப்பா எந்த ஊர்ல என்ன நினைக்கிறான்னு ஊரு கதை பேசுறதுக்காரங்க வந்தா என்ன பண்றது? உங்க வீட்டு மானத்தை எல்லாம் நீ கப்பல் ஏற்ற வீரபாண்டியில வந்து என்ன பண்றது? நீ ஆக்சிடென்ட்ல வித்திருப்பா அவங்க முன்னாடி செஞ்சில வித்திருப்பா எங்கன்னா விட்டுட்டோம். அது என்ன வீரபாண்டி வித்து நிக்கிறீங்க? வீட்டுக்காரங்க வைக்கிறான் எங்க வீட்டுக்காரன் வீரபாண்டியில வச்சு நிக்கிறேன். நீ நினைக்கிறதா தப்பு. இங்க இருக்கிற வீட்டுக்காரங்க ஒரு பொண்டாட்டி வீட்டுக்கார அவங்க பொண்டாட்டி நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 18 புராணம் 64 கல்விக்கானம் 16 தத்துவம் இவற்றை எல்லாம் கற்றுணர்ந்து மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய தெய்வம் கரக வடிவிலே இது அம்மன் அப்படி இருக்கின்ற இந்த 4 திசையிலும் 4 வர்ணத்தால் வீட்டிருக்கின்ற திருச்சபையில் லட்சுமிகேசன் புரிஞ்சிய இந்த சபையில நந்தேனி யார் என்ற விளக்கம்? கண்ணாடி நீ யாரு விளக்கமா சொல்ல வேண்டாம். வளரும் நதிதான அந்நிய மகான் இருக்கின்றார்கள். அன்னவருக்கு தேவையாக விளங்கக்கூடிய லாவண்ய சாரவல்லி மந்திர மாலை என்று அழைக்கப்படுகின்ற லாவண்ய சாரவல்லி எப்படி என்றால் தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் மகளாக பிறந்த சாமர்த்திய மகளால் வன்னிய மகாராஜனை மணந்த நான் தான் லாவண்ய சாரவல்லி என்று வேண்டாயா? சாரவல்லி மற்றவை மற்ற விளக்கா தெரிவிக்கிறேன். தந்தைக்கு கொஞ்சம்
அடையப்பட்டு சண்டை ஓசையானது எப்படி இருக்குன்னு பார்த்தாயா? என்னுடைய கயல் வெளி சொல்லக்கூடிய மீன் போன்ற வெளிகள் பார்த்த உடனே மலைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற அப்படியே பார்க்கும்போது ஜவ்வு வந்து இருக்கும். அடங்க மாட்டாங்க. பார்த்த உடனே ஆடவர் மதிமை எங்க அளவுக்கு என்னுடைய விழிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தாயா? அழகாக உள்ளது. அதுவும் தவிர அழைக்கக்கூடிய அத்தனை பேரும் அன்பாக நெருங்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற அது மட்டுமல்லாது கும்பஸ்தலங்கள் அப்படி என்றால் என் மார்பின் மீது பதிக்கப்பட்ட நவமணிகள் அந்த கற்கள் எல்லாம் எப்படி சொல்லிக்கின்ற பார்த்தாங்க. அதுவும் தவிர இந்த நேரத்தில் யாரோ காரணமாக என் மகன் அழைத்திருக்கிறார். அப்படி இருக்க 5 பிள்ளைகள் பெற்று 5 பிள்ளைகள் திருமணம் பண்ணதுக்கு எம்மா பெரிய சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, அவன் பொண்டாட்டி இன்னும் புள்ளையே போறல அந்த பொறாம. அவன் வீட்டுல அவனுக்கு சொல்ல போறான். அவங்க அப்பா கூட வீட்டுல விட்டு வந்துடுறான். அவனுக்கு ஊரெல்லாம் பிள்ளைங்க வீட்டுல இருந்தா பிள்ளைங்க பாவம். எல்லாரும் ஒரு 2 நேரம் போதும். உன் பெருமை பெருசாக என் குடும்பத்தை விலை கேட்டேன். அது ஏற்றியாச்சு. உன் பெருமை எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது. உள்ள விட்டு அது கொடியா என்ன பண்றது? அப்படி அந்நியமராஜனை திருமணம் செய்து 5 பிள்ளைகளை பெற்று அந்த 5 பிள்ளைகளையும் என் தாயாகிய காமாட்சி அம்மனானது மிகவும் சீர் சிறப்பமாக வளர்த்தது. அப்படி வளர்த்தெடுத்து மிகவும் வாலிப வயதை எட்டியுள்ள என் பிள்ளைகள் இப்படி இருக்கையில் என் கணவராகப்பட்ட அந்நியமராஜன் எதை கடமை வைத்திருக்கின்றார் பார்க்கலாம் அல்லவா? பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்படி ஆனால் அருகாமையில் கொண்டு வா. மறுபடி கட்டளை ஆகட்டும். லாவண்ய தரவள்ளி மன்னா கண்மணி
சாமி ஆ, ஆகட்டும் நாதா உந்தன் பாதமலர் சாமி கண்மணி அதனால கடுமையா செய்யக்கூடிய ஆமா மன்னவா ஆ, மலர்ந்த கமலங்களுக்கு ஆ. பிச்சி வாத்திக்கோங்க மல்லா சொல்லக்கூடிய எல்லா வயதும் வைத்து ஆ, இந்த அடியவர் ஆ. போய் செய்கிறேன் மங்களம் தாண்டே தெரியுமா என் மகனே வாழி வாழி மலர் பொய்யே வாழி 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 கரும்பே வாழி கண்மணி என் பாதத்தை வந்தபடியா ஆ, என்ன நிற்கும் ஆ, குழந்தைவாதியாகிய காமாட்சம்மன் அருள் இருக்க வைக்கும் ஆ. என்னோடு ஜனமையான வயக்கரை வேண்டுது என் பாக்கியம் தங்கள் சித்தம் அண்ணா ஆஹா அண்ணா பாருங்க அண்ணா இந்த நேரத்தில் என்னை தழைத்த சபைதனிலே என்றைக்கும் இல்லாமல் இந்த தினம் அவசர அவசரமாக அரண்மனையில் இருந்த எண்ணெய் வைத்த காரணம் என்ன அவசரம் தெரிவிக்க வேண்டும். ஏதோ உங்கள் முகத்தில் பார்த்தால் அவசரமாக எங்கே செல்வது போல செல்கிறது அப்படியே தெரிவிக்க வேண்டும். ஆகட்டும் ஐயா. விளக்கமா? லாவண்ய தரவள்ளி. சாமி அழகா
இவ்வளவு காலம் இல்லாமல் வரைக்கும் இந்த சபைகள் வரவேற்று ஏன் வரவேற்று கேட்கின்றார்களா? நானும் சமுதாயத்துக்கு போகலான்னு ஒரு ஆசை. அதனால் இது என்ன மன்னா விபரீத ஒரு ஆசை. அது தேவனுடைய சூழ்ச்சி. தேவன் அமைச்சார அவங்க கட்டளப்படி நடக்க வேண்டும். அது போகலாம் என்று இவ்வளவு நாள் கழித்து பார்க்க வேண்டும் என்று ஆசையாக அழைத்தீர்கள். ஆமா, கட்டிலறையிலே கொஞ்சம் பிறாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் நானும் ஓடி வந்தேன். அப்படி இருக்கையில் அண்ணா அங்கிருந்து உள்ள ஆமா இதனால் வரைக்கும் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து வீரர்களுக்காக வளர்த்து வந்த காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதில்லை. ஒருவேளை இதற்கு முன்பு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருந்தால் என் மனம் இதை திருப்தி அடைந்திருக்கும். நம் மன்னர் ஏற்கனவே போருக்கு சென்றிருக்கிறார். நம்ம வீட்டு பிரிவு சகலந்தானே இருந்திருப்பேன். ஆனால் திடீரென்று நான் போருக்கு செல்ல வேண்டும். கண்மணி அவருடைய கட்டளை ஏன் கேட்டா திருமணம் செய்து நாள் முதல் இந்த முன்னாடி கட்டணத்தை நல்லபடியா இருந்தோம் இல்லவா? ஆமாம் சாமி. இந்த தினத்தை தள்ளும் தடையாக விட்டு தவறாய் விட்டுட்டு போறேன் என்று தெரிவிக்கின்றாயே, அப்படின்னு தெரிவித்தாய் இல்லவா? ஆமா சாமி. நீ அழக வேண்டாம், குழம்ப வேண்டாம், நமக்கோ எதுவும் ஆபத்து வந்து கேட்டு விடாது. ஏதாவது கொடுத்தாய் சாமி. போருக்கு செல்வதற்கான விடை தர வேண்டும். ஆமா சாமி. ஒரு கணமும் அப்படிப்பட்ட ஒரு விடையை தரமாட்டேன் சாமி.
கண்ணால மதி போன்ற முகம் படைத்தவரே ஒளிமிக்க முகம் படைத்த என் சுவாமி இந்த சந்திர முகத்தை பார்க்காம நான் ஒரு கணமும் இருந்தது இல்லையே இருக்க முடியாது இருந்தது இல்லையே அப்படி இருக்கையில் நீங்கள் கோருக்கு செல்கிறேன் ஆமா என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை விட்டு இந்த ருத்னாவை பக்கத்தில் எப்படி தனித்திருப்பேன் சுவாமி நானும் ஐயா எந்த வித சொன்ன போதிலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது அப்படியா ஆமா அப்படின்றாங்க. சமுதாய உத்தத்துக்கு விவாதியாடும் நம்ம சமுதாய உத்தம் செய்கிறோம். ஆமா அவளோ நானோ சண்டை செய்யும் போது உனக்கு ஒரு எதனா ஒரு இருந்துச்சா நான் ஒண்ணு பாப்பனா நம்ம சண்டை செய்வோமா யார பாத்துக்கிட்டு நம்ம சாமி 5 நவகரமாகப்பட்டது 5 பிள்ளையாக பிறந்திருக்கின்றது. ஆமா அன்னவர் இருக்கிற வரைக்கும் எனக்கும் ஒரு ஆபத்து நேராது என் பிள்ளைக்கு ஆபத்து நேராது என் பணியில் ஒருவருக்கு ஒரு ஆபத்து நேராது என் அந்த காமாட்சி இருக்கிற வரைக்கும் ஆகலாம் உனக்கு நல்ல விளக்கமாக சொல்கிறேன். இன்று ஒரு நான் சமுதாய உத்தரவுக்கு சென்று விட்டால் சமுதாய உத்தரவை பெற்று வெற்றியா தோல்வியா என்று உனக்கு தெரிய வேண்டுமா? என்னோடு உடம்பிறப்பான அச்சிரியை பிறக்கும் போது வேட்டம் நாய் பொருந்தது வாகனம் அந்த வாகனம் திரும்பி வந்து எனக்கு ஒரு ஆபத்து நேர்ந்தால் அந்த வாகனமாகப்பட்டது திரும்பி வந்துவிடும். அடையாளத்தை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைனா ஆடாத மாலை இருக்கின்றது. அந்த மாலையாகப்பட்டது அதுக்கு போய்விடும். அந்த அடையாளத்தை பெற்றால் நம்ம மன்னவருக்கு ஆபத்து ஏதோ நேர்ந்திருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அது பிரகாரம் நடந்து கொள்வார். அப்படி ஒரு நடந்தால் ஆபத்து ஆய்வாய்விட்டது மன்னவருக்கு பிள்ளைக்கு அப்படி தெரிந்து கொண்டு
சென்று இந்த நாட்டில் நீ இருக்க வேண்டாம். அக்கினியை மூட்டி அக்கினி ஏற்றுவாள். ஆமா அது போகும். அதோ நம்மளை உறுப்புறம் செய்த அம்மன் காமாட்சி அம்மன். ஆமா மன்னவா, ஒரு வார்த்தை நீங்க யாரு சொன்ன போதும் கண்ணாலா உன்னை விட்டு நீங்கள் யாரு கூறிய போதும் என் மனம் ஏற்க மறுக்கிறது. ஒரு கணமும் யார் துணை இருந்தாலும் 30 தேவர்கள் இருக்கிறார்கள், 46 ரிஷிகள் இருக்கிறார்கள், அந்த மூர்த்திகள் இருக்கிறார்கள், அந்த சிவனால் உருவாக்கப்பட்ட முருகன் இருக்கின்றார். எல்லாம் இருக்கும் போது நீங்கள் போருக்கு போக வேண்டும். சொல்லக்கூடிய வார்த்தையை நன்றாக தெரிஞ்சுக்கொள். அன்னை காமாட்சி அம்மன் பாதத்தை பணிந்து பிறகு அம்மா என்ன வார்த்தை தெரிவிச்சுட்டதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு பிள்ளை 5 பிள்ளை வர வேண்டிய அண்ணனை பார்த்து அம்மா பாதத்தை படிப்போம். மகனே கம்மனி வச்சரவாக என்னங்களா
நன்றாக செவித்தபடியால் இன்றைக்கும் இந்த உத்தாவி படத்தில் சிறு சிறப்போடு வாழ்ந்திருக்க கடமை. பால் குடியா அங்க அவன் அவங்க அம்மா கூட விளையாடுங்கிறான். நீ என்ன பின்னாடி? அவன் யாரு? அவன் யாரு? எங்க பெரிய அண்ணா. சரி. இவன் எங்க நல்ல அண்ணா. யாரு அது? யாரு? நான் சின்னவன். சரி. பேர் தான் கங்காபுரா. கங்காபுரா. இன்னும் 2 பேரும் அங்க நீங்க பாத்ரூம்ல வருவானுங்க. பாத்ரூம்ல என்ன பண்றாங்க? பாத்ரூம் உட்காந்துக்கிறான் வருங்க. நாங்களே பள்ளிக்காரி வருவாங்க. நீங்க இங்கே காத்திருங்கள். உன் தந்தையாகப்பட்டவர் போருக்கு செல்கிறேன் என்று உங்களையும் அழைத்து என்று கூறுகின்றார். ஆகையால் நம் தாயாகிய காமாட்சியம்மனை பார்த்து வருகிறேன். அது வரைக்கும் இன்னும் அமர்ந்திருங்கள். ஒரு நேரத்துல அம்மா கூட இருக்கு, எல்லாம் இருக்கு. சாப்பிட்டே இருக்கு. நான் வந்துடுறேன். உள்ள கூழ்கஞ்சி சரியா போச்சு போ. போடாங்கம்மா கபரஸ்தா. போடா கபரஸ்தா. ஓ அண்ணே கண்மணி சாரவல்லி அன்னையே முன் சாரம் நடிகவள் அவனே சாரவல்லி அதேபடி வந்தவன் தாயி. நல்லா இருந்தா ஏழுமா கேளும் சாரவல்லியே, என் பாதங்கள் பறிந்தபடி நான் என்றென்றைக்கும் இந்த தினத்தில் மன்னனான எந்த மன்னர்
பூமியில் என்றைக்கும் இல்லாமல் படைத்து ஆதரவாக்கப்பட்டு அந்நிய மகாராஜன் என்னை அழைத்து படை கூட்டி எங்கே போருக்கு செல்ல போகிறேன் என்று தெரிவிக்கின்றார். யாரோ வாதாபி சுரணம் ரத்தனவத்தை ஆண்டு வரக்கூடிய அரக்க துணரம் படைத்த அவனை அழிப்பதற்காக என் 5 பிள்ளைகளையும் மந்திரிமார்களையும் மலைகளையும் கூட்டிக் கொண்டு போருக்கு செய் என்று இருக்கின்றார். தாயே, இது நியாயமா முறையா? என் பங்கில் நான் இருக்கேன். ஒன்றுக்கும் மஞ்ச வேண்டாம். நீங்கள் தேவத்தை காத்தவர்கள், உங்களுக்கு மனம் ஏற்றுகிறது. அருவமானே கரை அம்மானே கமலங்களை இந்த உலகத்தில் காண கண்கோடி வேண்டும். பணத்தை காண இந்த மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க என் நாடனை அழைத்துக் கொண்டு நீங்கள் போர்க்கிற பதில் தெரிவிக்கிறீர்கள். அம்மா அம்மா ஓ பெரியம்மா பெரியம்மா அவங்க இட்டு நான் போய் வரேன் கூட நான் இருக்கிறேன். அம்மா இந்த மாதிரி என் ஆசை கண்ணாளன் அந்த மதிப்போன்ற முகம் படைத்த என் வன்னிய மகாராஜனை விட்டு நான் எப்படி தனித்திருப்பேன்? அது மட்டுமல்லாது என் 5 புத்தகங்களையும் 5 பிள்ளைகளையும் என் கண் போல காத்திருக்கின்றவனை எல்லாம் எப்படி சென்றிருப்பேன் தாயே? யாரு கூறிய போது அது ஐயா அப்படி இருக்க முக்கன் படைத்த பிரம்மனாகட்டும் அல்லது மும்மட்டி தேவரை அத்தனை பேரும் மாற்றி வைக்கின்ற என் தாயை, ஆரியாயன் சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் மாற்றி படைக்கின்ற என் அம்மா, நீ யாது கூறிய போதும் என் மனம் ஏற்க மறுக்கிறது. இந்த
தேவலகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பூலகத்தில் ஒரு மன்னனை மணந்து வாழுகின்ற இந்த பூமிக்கு பெண் சொல்லக்கூடிய நான் எப்படி நம்ம இருப்பேன்? அம்மா, வேண்டு, வேண்டு, வேண்டு. ஆயே. உனக்கு வேணும். மனம் அவிக்கிறது தாயி. எதற்கு அஞ்ச வேண்டாம் கொஞ்சம் விட வா அம்மா மாதா அடியா விளக்கு என்னோடு உடன்பிறந்த அடியா விளக்கு ஒன்று மாலை மாலை ஆமா எங்களுக்கு ஒரு ஆபத்து ஏந்து விடாது ஏந்து விடாது ஏந்து விட்டால் ஏந்து விட்டால் இந்த விளக்கானது அழிந்துவிடும் இந்த மாறாத மாலை மாறிவிடும் கொள்ள வேண்டும் நான் சென்று வருகிறோம் சந்தோஷமாக தாமதம் தர வேண்டும் தான் அப்படி புட்டாச்சி வா போற வேலை இல்லை. எங்களை நம்பி என் மைந்தர்களையும் என் மன்னரையும் என் படைகளையும் அனுப்புகின்றேன். எதற்கு அஞ்ச வேண்டாம் உங்கள் கலைக்கன் பார்வை இந்த மீது பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் தாய். நான் வருகிறேன். சென்று வாருங்கள் மன்னா. போயிட்டு வா. வெற்றி உங்களுக்கு.